செம்படி மனித புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள். புலிகளின் அரிசி ஆலையை மீள இயக்க நடவடிக்கை. ஒவ்வொரு 45 நிமிடத்துக்கும் ஒரு இலங்கையர் மரணம், அமைச்சர் தகவல். இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவில் புதிய வீடுகள். துமிந்த திசநாயக்கவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. இலங்கையில் ஜப்பானிய உதவியுடன் வானிலை ரேடார் கட்டமைப்பு. விடுதலை போராளிகளாக சென்று பயங்கரவாதிகள் ஆடும் பக்கிரக்குவாக ஒப்புக்கொண்டு கருடாம்பான். இலத்திரடியல் தேசிய அடையாள அட்டை குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. நாட்டை ஆக்கிரமித்துள்ள கொலை கலாசாரம், சஜித் ஆவேசம். தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம். காணாமல் போன இந்திய கடற்தொழிலாளர்கள் மீட்பு. தனது சம்பள பட்டியலை வெளியிட்டார் யகத் விதான எம்பி. தொடர்ந்தும் குறைந்து நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்ட இலங்கை. செம்மணி மனித புதைக்குழிக்கு அருகில் உள்ள பகுதிகளில் மேல் தெரியும் வகையிலும் மனித எலும்புக்கூட்டு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மனித புதைக்குழிக்குள் வெள்ள நீர் புகாத வகையில் மண்மேடு அமைக்கும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது புதைக்குழிக்கு அருகில் உள்ள பகுதியை துப்புரவு செய்து மண் அகழ்ந்து புதைக்குழிக்கு அருகில் மண்மேடு அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட வேளை அப்பகுதிகளில் மனித எலும்புக்கூட்டு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மண்ணகழும் பணிகள் நிறுத்தப்பட்டு அவ்விடத்தில் புதைக்குழி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செய்மதி படங்களின் அடிப்படையில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழிகளுக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் மண்டையோடு ஒன்றும் ஆடையை ஒத்த துடியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரையில் 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 44 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. விடுதலை புலிகள் காலத்தில் பயன்பாட்டில் இருந்த சீரின் அரிசி ஆலையை மீண்டும் இயங்கச் செய்து தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்மடுக்குளம் மற்றும் அதை அண்டைய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் பல்வேறு குறைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் கடற்தொழில் அமைச்சர் குறித்த பகுதிக்கு களவிஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் கேட்டறிந்தார். இதன்போது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபடும் இளைஞர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு கடல் தொழில் அமைச்சர் பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு அவர்களால் இனங்காணப்பட்ட காணியில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விடுதலை புலிகள் காலத்தில் சேரன் அரிசி ஆலையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வந்தனர் என்றும் தற்பொழுது அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கடற்தொழில் அமைச்சர் மக்களுக்காக அந்த அரிசி ஆலையை மீளவும் இயக்கி தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் ஒவ்வொரு 45 நிமிடத்துக்கும் ஒருவர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒவ்வொரு நிமிடமும் 6 அல்லது 8 பேர் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு விபத்துகளில் சிக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற தேசிய விபத்து தடுப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வின் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு சுமார் 1000 பேர் வரையில் மரணிப்பதாகவும் 15 வயதிற்கும் 45 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் இவ்வாறு உயிரிழப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஆண்டொன்றுக்கு 3000 பேர் வரை தங்களது உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மருத்துவமனைகளில் சேர்க்கை அதிகமாக உள்ளது. இது சுகாதார சேவைகளுக்கு ஒரு தடையாகும் என்றார். ஜூலை 7 சாலை விபத்து தடுப்பு தினம், ஜூலை 8 அலுவலக விபத்துக்களை தடுத்தல், ஜூலை 9 வீடுகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுத்தல், ஜூலை 10 நேரில் மூழ்கும் விபத்துக்களை தடுத்தல், ஜூலை 11 பாடசாலை மற்றும் பாலர் பாடசாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தின் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் இலங்கை மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்வானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை மக்களுக்காக விழுப்புரம், விருதுநகர், திருப்பூர், தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் சுமார் 729 வீடுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகள் சுமார் 38 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்தியாவில் சிறை தண்டனையின் பின்னரான நாடு கடத்தலை தடுக்குமாறு இலங்கை தமிழர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க உள்ளிட்ட மூவரை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள துமிந்த திசநாயக்க உள்ளிட்ட மூவரும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த பெண்ணிடமிருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கியொன்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. இதன் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க கொழும்பு பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வைத்து மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த துமிந்த திசநாயக்க சுவையினம் காரணமாக மே மாதம் 25ஆம் தேதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மே மாதம் 28ஆம் தேதி மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜப்பானின் நிதியுதவியுடன் வானிலை மாற்றங்களை கண்காணிக்கும் ட்ரேடார் திட்ட தளம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. புத்தளத்தில் அமைக்கப்பட்டு வரும் இந்த தளத்துக்கு நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த திட்டம் நாடு தழுவிய அளவில் சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்தி உயிராபத்துகளை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்கள்தான் என கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், நாங்கள் போராடும் காலத்தில் காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இன்னும் இருக்கின்றனர். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாரும் அவர்களை பார்த்து துரோகி என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள். அதில் சித்தார்த்தனும் முக்கியமான ஒரு நபர்தான். நாங்கள் போராடுவதற்கு விடுதலை போராளிகளாகத்தான் சென்றோம். ஆனால் விடுதலை போராளிகளாக சென்ற நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலத்திரடியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் பிரதேச செயலகங்களின் கணனி மற்றும் உபகரண அமைப்புக்கான மின் விநியோக அலகுகளை கொள்முதல் செய்வது தொடர்பான ஊடக அறிக்கைகள் தொடர்பில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விடயம் குறித்து டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கும் வணிகங்களுக்கு இந்த கொள்முதல்களின் கீழ் தேவையற்ற நன்மை வழங்கப்படும் என்று ஊடக செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலத்திரடியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் மீதமுள்ள அனைத்து கொள்முதல்களும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் இதுவரை செய்யப்பட்டுள்ளபடி அதிக வெளிப்படைத்தன்மை, சரியான தரநிலைகள் மற்றும் செலவு செயல்திறனுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை கொலை கலாச்சாரம் ஆக்கிரமித்துள்ளதுடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிலியந்தலை மாகந்தன சங்கல்ப விகாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலவச சுகாதாரம் என்பது அரசு வைத்தியசாலையில் இருந்து மருந்து சீட்டை பெற்று தனியார் மருந்தகத்தில் மருந்து வாங்கும் நடவடிக்கை அல்ல. எனவே இந்த இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே இறப்பு விகித எண்ணிக்கை அண்மையில் 25% அதிகரித்துள்ளது. தொற்றா நோய்கள் தான் இதற்கு காரணம் என்பதால் ஆரோக்கியமான சமுதாய வாழ்க்கை முறைகளை நோக்கி எமது வாழ்வை நாம் ஒழுங்கமைத்துக் கொள்ள
கொள்ள வேண்டும். தற்சமயம் மூளைசாலிகள் வெளியேற்றம் மீண்டும் அதிகரித்து காணப்படுகின்றது. படித்தவர்களும் புத்திஜீவிகளும் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். கொலை கலாச்சாரம் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொடூரமான கொலைக்காரர்கள் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கும் மக்கள் வாழும் சூழலை உருவாக்குவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இதனூடாக பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு தேவையான வலுவானதொரு சட்டம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவுவது சகல அரசு மற்றும் அரசு சாரா சிவில் சமூகத்தினது பொறுப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவு தகவல்களை சரிபார்த்தல், இணையவழி பதிவு, வாக்காளர் அறிக்கைகளை பெறுதல் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடனான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீன்பிடி படகிலிருந்து பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் 4 வரை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்தியாவின் மீன்பிடி படகொன்று எந்தவொரு தொடர்பும் இல்லாமல் காணாமல் போயுள்ளதாக மும்பையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இலங்கையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு தகவல் வழங்கியுள்ளது. அதற்கமைய கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிலாபத்துக்கு அப்பால் மேற்கு கடலில் இந்திய கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி படகு செயலிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 4 இந்திய கடற்தொழிலாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் இவர்கள் மினிகோய் தீவை சேர்ந்தவர்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் 4 பேரும் திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு வைத்திய பரிசோதனைகளுக்கு பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வத்தளை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் வேதாது தனது சம்பள பட்டியலை முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதன் மூலம் அவ்வாறு செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் மாதாந்திர கொடுப்பனவு ரூபாய் 54,285, பொழுதுபோக்கு கொடுப்பனவு 1000, தொலைபேசி கொடுப்பனவு 50,000, அமர்வு கொடுப்பனவு 5000, அலுவலக கொடுப்பனவு 1,00,000, எரிபொருள் கொடுப்பனவு 97,428 மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு 15,000. அவரது நிகர சம்பளம் 3,17,760 ரூபாய் 39 சம்பள பட்டியலின்படி மாதாந்திர விலக்குகளில் கேட்டரிங் கட்டணமாக 1,200, தனிநபர் வருமான வரியாக 3,728 ஆகியவை அடங்கும். மேலும் 25 ரூபாய் முத்திரை கட்டணமாக கழிக்கப்படுகின்றது. யகத் வேதாத எம்பியினை கொழும்பு ஊடகம் ஒன்று தொடர்பு கேட்டபொழுது அவர் தனது முழு சம்பளத்தையும் சமூக பணிகளுக்காக பயன்படுத்துவதனால் சம்பள பட்டியலை வெளியிட முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். நான் ஒரு தொழிலதிபர் என்பதால் எனக்கு சம்பளம் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்ந்தும் குறைந்து நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஜூலை 1ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்காக உலக வங்கியின் நாடுகளுக்கான வகைப்படுத்தல் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கு அமைய இந்தியா உள்ளிட்ட தெற்காசியாவின் 6 நாடுகள் குறைந்து நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்கான பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தெற்காசிய நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மாத்திரமே குறைந்த வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 நிதியாண்டிற்கு அமைய $1,136 அமெரிக்க டாலரில் இருந்து $4,495 அமெரிக்க டாலர் வரையான தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியை கொண்டுள்ள நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளாக பெயரிடப்படுகின்றன. குறைந்த வருமானம் பெறும் நாடுகள், குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள், உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் மற்றும் உயர் வருமானம் பெறும் நாடுகள் ஆகிய பிரிவுகளில் நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. கடந்த வருடத்தில் அமெரிக்க டாலரினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அட்லஸ் முறைமையை பயன்படுத்தி கணக்கிடப்படும் நாட்டின் தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு இந்த வகைப்படுத்தல் தயாரிக்கப்படுகின்றது. உலக வங்கியின் இந்த வகைப்படுத்தலானது நாடொன்றின் அபிவிருத்தி செயற்பாடுகளை பிரதிபலிக்கும் முக்கிய அளவீட்டு காரணியாகும். அத்துடன் இந்த வகைப்படுத்தல் தரவுகள் அபிவிருத்தி, நிதியுதவிகள் மற்றும் கடன் நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பங்களில் முக்கியமான காரணியாக அமையும் என உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது.
சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு துறையினரால் தனக்கு அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வெளிப்படையாக விசாரணை நடத்திய குழுவின் அறிக்கையை நான் சபையில் தாக்கல் செய்த பிறகு கொள்கலன் விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினர் என்னை விசாரிக்க விரும்புகின்றனர் என கூறியுள்ளார். அத்தோடு தனது முகவரியை பாராளுமன்றத்தில் கேட்டதாகவும் அங்கு தனது முகவரி வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பாதாள உலக குழுவை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு போதுமானதாக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையில் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதை ஒரு பாதாள உலக குழு பிரச்சினையாக புறக்கணிக்க முடியாது என்றும் பாதாள உலக குழு நாட்டுக்கு ஒரு பிரச்சினை என்றும் அவர் கூறியுள்ளார்.